வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு மாநாடு. இதனால மக்களுக்கு என்ன பயன்? தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு? தமிழ்நாடு மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். மிஸ் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் அசோக். இது உங்கள் கவிஷோ கிரியா சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல மகளிர் அணி கூட்டம் நடந்துச்சுல்ல, அதுக்கு ஆள் சேர்க்கணுன்றதுக்காக, அதாவது கூட்டம் கூட்டி காட்டணுன்றதுக்காக காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் கூட்டு வந்திருக்காங்க. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி சீருடை, அதாவது டிஎம்கேயோட கட்சி கொடி ட்ரெஸ். அந்த பொண்ணுங்களுக்கு அதை போட பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனா ஆசிரியர்கள் சொல்றாங்க, அங்க இருக்கிற ஹெட் மாஸ்டர்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க, அவங்க போட்டுதானே ஆகணும். நீங்க நினைக்கலாம், அது அவங்களோட விருப்பம், அவங்க போட்டு வராங்க, வராம போறாங்க, உனக்கு என்னடான்னு கேட்கலாம். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த ட்ரெஸ் அவங்கள கண்டிப்பா போட்டு வரணும்னு சொல்லும்போது அவங்களோட சுதந்திரம் பறிப்போகுது இல்ல. நம்ம இந்த கூட்டத்துக்கு வரணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு தான் வரணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக் டேஸ்ல அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து மீட்டிங் அட்டன் பண்ண வச்சது தப்பு. இதுல அவங்களோட யூனிஃபார்ம் அவங்க கொடுக்குற சீருடையை தான் போடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வர்றது அதை விட ஒரு மிகப்பெரிய தப்பு. இவ்வளவு பண்ற நீங்க அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு அந்த மாணவிகளை ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? அப்படி காலேஜ் படிக்கிற மாணவிகளை கூப்பிட்டு வச்சுதான் மீட்டிங் நடத்தணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? சரிப்பா, அதை கூட விடுங்க. இப்ப பெண்கள் மாநாடு போட்டீங்களா? இப்ப இந்த பெண்கள் மாநாடு உண்மையிலே பெண்கள் மாநாடு போட்டு கொண்டாடுற அளவுக்கு அப்படி என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல இருக்கிற நிலைமை என்ன? கொஞ்சம் பாருங்க. டிஎம்கே ஹெட் ஆபீஸ்ல நியாயம் கேட்டு போராடின தூய்மை பணியாளர்களுக்கு நடந்த கொடுமை இது. சரி, ஓகே, அதுதான் அப்படின்னா இன்னொரு பக்கம் செவிலியர்கள், மருத்துவர்கள் அவங்க ஒரு பக்கம் பெண்களுக்கு நியாயம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல இந்த பெண்கள் மாநாடு தேவைதானா? இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, கீழே ஒரு வீடியோ ஓடும் பாருங்க. இந்த வீடியோ இருக்கிற ரெண்டு சின்ன பசங்களை போட்டு அடிக்கிறாங்க. இவங்க ஸ்கூல் பசங்க.
அதாவது கஞ்சா போதைக்கு அடிமையான ஸ்கூல் பசங்க. அந்த 2 பசங்கள ஏன் அடிச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும் கஞ்சா குடிக்கிறானுங்கன்னு அந்த சின்ன பசங்க போய் வீட்ல சொல்லிட்டாங்களாம். அதனால அந்த சின்ன பசங்கள போட்டு கஞ்சா போதையில அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம நாடு கெட்டு போய் கிடக்குது. அந்த அளவுக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதுல தளபதி விஜய் அண்ணாவுக்கு கூட்டம் கூடுதுன்ற ஒரே காரணத்துக்காக, நம்மளும் கூட்டம் கூட்டி காட்டணுங்கிற ஒரே எண்ணத்துல, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, கிழவிக மொதற்கொண்டு பணம் குடுத்து கூட்டு வர்றாங்க. சரி பணம் குடுத்து கூட்டு வந்தாங்கன்னு உனக்கு எப்புட்றா தெரியும்னு கேட்கிறீங்களா? நான் என்ன சொல்றது? எங்க அண்ணன் ஒருத்தர் சொல்லுவாரு பாருங்க. மத்தியானம் மாபெரும் கூட்டம் சொல்லி திருப்பூர்ல ஒரு மகளிர் மாநாடு திமுக நடத்தினாங்க இல்லையா, அந்த மாநாட்டுக்கு ரொம்ப முடியாத பாட்டிக்கு கூட்டிட்டு போய் பஸ்லயே உட்கார வச்சு ஒரு சேலை கொடுத்து பிரியாணி கொடுத்து முட்டை கொடுத்து 400 ரூபாய் பணம் நாளைக்குன்னு தரேன்னு சொல்லிட்டு ஆசையை காட்டி கூட்டிட்டு போயிருக்கிற இந்த திமுக. அந்த பாட்டிகிட்ட நான் இப்பதான் நியூஸை கேதர் பண்ண கண்டுபிடிச்சிருக்கிறேன். விர்ச்சுவல் வாரியஸா கொஞ்சம் பாருங்களேன் அதையே. பஸ்லயே இறங்கலையா நீங்க? பஸ் விட்டு இறங்க வேண்டான்ட்டார் போலீஸ்காரர. 400 ரூபா நாளைக்கா? பாட்டிமா வண்டியிலேயே உட்காந்துக்கோ, இறங்காத, நான் இருக்கிற இங்கேயே தான் திரியுவேன், வண்டியை விட்டு மட்டும் நீ இறங்கிடாத, மலத்தி விட்டுட்டு போயிடுவாங்க ஓடுறவங்க அப்படின்னு. இதுக்கு தான் திமுக மீட்டிங் சொல்லி கூட்டிட்டு போய் 400 ரூபாய்க்கு குறை வச்சிருக்கிறாங்க. நீங்க சொன்னாலும் சொல்லலினாலும் நாங்க ஒரு 3 சீட்டு இறங்கவே மாட்டோம். தகரியமா உட்காந்துக்குங்க, நான் அதுக்குள்ளதான் சுத்துவேன்ட்டாரு. பஸ்லயே போய் உட்காந்துக்க 400 ரூபாய் அதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப வாங்கிட்டு அது கொண்டு வந்து கேட்டீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் 200 ரூபாயில இருந்து இப்ப 400 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரிப்பா, என்ன ரொம்ப நேரம் சீரியஸாவே பேசிட்டு இருக்கோமே, கொஞ்சம் ஃபன் மூடுக்கு வருவோமா? இப்ப டிஎம்கே மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சுல மகளிரணியில, அதுல இருந்து மக்கள் வர்றாங்க பாருங்க. பாத்தீங்களா? மக்கள் வந்துகிட்டு இருக்காங்களா? இவங்க எங்க கூட்டத்துக்குள்ள போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. சிஎம் சார் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்து எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. எல்லா சேரும் காலியா கிடக்குது. நல்லா நோட் பண்ணி பாருங்க. உங்களை போல இத்தனையோ பேர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அது இன்னும் பல மடங்கு அதிகமாகணும். நிச்சயம் செய்வீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே கனிமொழிக்கு மட்டும் நான் அண்ணன் என்றார். இங்கே வந்திருக்கக்கூடிய கொள்கை சொந்தங்களான எல்லோருக்கும் நான் அண்ணன் தான். ஒரு பிடி மேல இன்னும் நிறைய செய்ய போறோம். ஒரு அம்மாட்ட போய் மைக் நீட்டு கேள்வி வைக்கிறேன்னு இப்பவே கிளம்பிட்டீங்கன்னு. அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்லுதுன்னு நீங்களே பாருங்க. கிளம்பியாச்சா? கிளம்பிட்டீங்களா? ஏன் என்ன அதே நம்ம பையன் ஒருத்தன், அவனுக்கு எங்க இருந்து அந்த அளவுக்கு தில்லு வந்துச்சுன்னு தெரியல. சிஎம் வந்துட்டு இருக்காரு, அவரு முன்னாடியே டிவிகே கட்சி கொடி எடுத்து சுத்திட்டு இருக்கான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இதுல சிஎம் சார் சொல்லியிருப்பாரு, நான் உங்க எல்லாருக்கும் அண்ணன்னு சொல்லி. அதுக்கு அந்த மக்கள் கொடுத்த ரியாக்ஷன், சரிண்ணே நீங்க எனக்கு அண்ணன், நான் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க பாதியிலேயே. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே கனிமொழிக்கு மட்டும் நான் அண்ணன் என்றார். இங்கே வந்திருக்கக்கூடிய கொள்கை சொந்தங்களான எல்லோருக்கும் நான் அண்ணன் தான். அதாவது நம்மளோட பவரை காமிக்கணுன்றதுக்காக, கூட்டத்தை கூட்டி காட்டணுன்றதுக்காக ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து கூட்டத்துல நிக்க விட்டா இந்த மாதிரிதான் ஆகும். நீங்க காசு கொடுத்து கூட்டுற கூட்டத்துக்கும் தளபதிக்கு தானா வந்து சேர்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே மக்களே, 2026ல நீங்க சிந்திச்சு செயல்படுங்க. யாருக்கு வாக்களிக்கணுங்கிறது உங்களோட உரிமை. நீங்க விஜய்க்கு தான் வாக்களிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு யாருக்கு வாக்களிக்கணும்னு தோணுதோ, ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சீங்கன்னா தளபதி விஜய்க்கு வாக்களிங்க. அப்புறம் எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக்கை போடுங்க. நீங்க தர சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும். தயவு செஞ்சு
ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.